கொஞ்சம் பேர் முடிச்சுக்கிற Facebook. என்ன புக்? Facebook. மாஷா அல்லாஹ். நல்ல சாமான், நல்ல சாமான். நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும். நல்ல ஒரு நெட்வொர்க், நல்ல ஒரு நெட்வொர்க், சோசியல் நெட்வொர்க், குளோபல் சோசியல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய வெப்சைட்ல Facebook போல ஒரு வெப்சைட் இல்ல. இது குளோபல் சோசியல் நெட்வொர்க் உண்டு. இதை சரியா பாவிச்சா எங்கேயோ போய் சேரலாம். ஆனா யாமச்சுக்கோங்க, Facebook நீங்க பாவிச்சிருங்க, அவங்க ஒருத்தருக்கும் Facebook எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் தெரியா? Facebook எப்படி வந்துச்சு அது தெரியா? Facebook ஆரம்பிச்சது தெரியுமா? ஒருத்தன் தெரியும், யாரும் கைத்துக்கும் தெரியுமா மனுஷன்? ஆனா எல்லாருக்கும் Facebook லிங்க் இருக்கும். இருக்கக்கூடிய பேச்சுலர் எத்தனை பேருக்கு நீக்கும்? யாராவது சொல்லுங்க பாபா Facebook ஹிஸ்டரி தான் சொல்லி. Facebook ஆரம்பிச்ச நோக்கம் தந்த கேர்ள் ஃபிரெண்ட் காணா போய்த்தான், அவன் இன்னொருத்தருடைய பாஞ்சி வைத்தாள். அவளை தேடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வியாழக்கிழமை ராவு 10:30 மணிக்கு ஒருத்தன் யோசிக்கிறான் படுத்துக்கொண்டு, இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்றதை கண்டுபிடிக்கணும் என்றதுக்கு ஒரு வாலிபன் 19 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாலிப புள்ள, அவன் பேரு இருக்குது மறந்துட்டேன், அவர் வந்துட்டு நெஞ்சாரு இப்படி ஒன்றை யோசிச்சாரு. படுத்துக்கொண்டு யோசிச்சு அடுத்த நாள் காலையில கொண்டு நெஞ்சாரு, அதை ஆரம்பிச்சாரு வேலைய. அதை எதுக்காக வேண்டி ஆரம்பிச்சாரோ அதை கண்டுபிடிச்சாரு. போயிட்டு எங்க இருக்கிற கண்டுபிடிச்சாரு. மனுஷனோட லிங்க் பண்றதுக்கு, மனிதனோட லிங்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் Facebook. இன்றைக்கு மிஸ்ரில் இருக்கிறார் ஒரு ஆலிம். அவரே பெரிய ஒரு மொடரேட் சொன்னா நடுநிலையான சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அம்ர் ஹாலித் சொல்லி, ஷேக் அம்ர் ஹாலித். இவர் இந்த இதைத்தான் வச்சுக்கொண்டு இந்த பேஸ்புக்கால செய்யற வேலைக்கு எப்படிப்பட்ட வேலை செய்யறார் என்றா, இன்னைக்கு முழு மிடில் ஈஸ்டும் அரபு உலகம் இவருக்கு பின்னுக்கு. எந்த அளவுக்கு பின்னுக்குன்னா ஒரு உதாரணம் கேட்டுக்கோங்க. மிடில் ஈஸ்ட்ல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்குது. சொன்னவர் சொன்னாரு கின்னஸ் புக்ல எழுதப்பட்டிருக்கு சொல்லி, ஆனா ஆர்டிக்கல்ல நான் பார்க்கல, டாக்குமெண்ட்ல பார்க்கல. என்ன சொன்னா 1999 1999ல ஒரு ஹாலிவுட் ஒரு பாடகி வந்துட்டு, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு நாள் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறார். இந்த டிவி ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பெண்ணோட பேசுறதுக்கு ரெக்கார்ட் என்னன்னு சொன்னா 2 hours 60,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேரு? அந்த 2 hours அவட நம்பருக்கு எத்தனை பேரு? 60,000 people ட்ரை பண்ணிக்கிறாங்க அவவோட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு. 60,000 பேருடைய நம்பர் டயல் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த நம்பருக்கு. இது ரெக்கார்ட். சமீபத்தில் இவர் இந்த பேஸ்புக்கால செஞ்ச தாவா பிரச்சாரம் எப்படிப்பட்ட நிலைக்கு சொன்னால், இவர் 2 hour ப்ரோக்ராம் செஞ்சாரு குவைத்ல. அந்த 2 hourகளுக்கு அவரோட பேசுறதுக்கு 90,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. 90,000 பேர். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதை தாவாவுக்கு பாருங்க. இந்த பேஸ்புக்கால் ஏராளமான தாவத்தை கொடுக்கணும். இந்த பேஸ்புக்கால் நல்ல சொல்லும், ஒரு நல்லதை வச்சு ஆரம்பிக்கணும். ஆனா பேஸ்புக்கால் நடந்தது என்ன? எத்தனை டிவோர்ஸ். ஒரு பெண் வந்தா, நான் ஏன் சொல்றேன்டா விளங்கி கொள்ள சொல்றேன். இது மனைவி என்ன செய்யறான்றதை கணவன் பார்த்துக் கொள்ளணும். இல்ல ஏத பொம்புல மிச்சம் நல்ல, உங்களோட பொம்புல மிச்சம் நல்ல, ஆனா அவளோட உள்ள ஷைத்தான் ரொம்ப மோசம். இதுதான் பிரச்சனை. உங்களோட மனைவி மிச்சம் நல்ல, அவளோட உள்ள ஷைத்தான் ரொம்ப மோசம். உலகத்துல யாருமே கெட்டு போகணும் எதையுமே செய்யல. முசுப்புக்கு செய்யற, முசுப்புக்கு தெரியுமா? முசுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பாப்பே. அதுக்கு பிறகு ஹவ் ஆர் யூ வரும். இவங்க கேட்பாங்க ஹவ் ஆர் யூ, ரைட்? ஒரு நாள் இவ்வளவுதான்.
ரெண்டாம் நாள் என்ன செய்யும்? என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இது என்னடா இது? இவ கேப்பா, உங்கள்ட்ட என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டது. சரி, போவீங்கன்னு சொன்னா, உதாரணம் அந்த பெண் வந்து சொன்னா, நான் தெரியாம இந்த போட்டோவை கொடுத்துட்டேன், இப்ப கிட்டத்தட்ட 25 பேருடைய கையில் இந்த போட்டோ இருக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா இந்த 3 புள்ள ரோட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இது எப்படி நான் ரிமூவ் பண்றது? ஒரு ஆளை பிடிச்சு அல்லாஹ் அந்த புள்ளைக்கு ரஹ்மத் செய்யணும். எங்க கலிபோர்னியாவுக்கு கலைச்சி பேசி, ஹெட் ஆபீஸுக்கு பேசி, அங்கிருந்து இது ஹட்டப்பட்டுச்சு. பி கேர்ஃபுல். தெரியாதனத்தில் இதே செஞ்சிருவீங்க. உங்களுக்கு கல்யாணம் பேசக்குள்ள கட்டத்திலையும் கூட பேஸ்புக்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்க உங்களோட பேர் எங்க இருக்கிறான்னு சொல்லி. யாச்சும் சமூகத்துக்குள்ள, வாலிப சமூகத்துக்குள்ள ஆகப்பெரிய தொல்லை இது. ஆனா இதை வச்சு நலவு செய்யலும், ஆனா யாரும் செய்யறாங்க இல்ல. இதை வச்சு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் உருவாக்கலும். என்ன நெட்வொர்க்? என்ன நெட்வொர்க்? ஒரு இஸ்லாமிக் சொசைட்டி, ஒரு தாவா பிரச்சாரம். இன்னைக்கு மாஷா